அஜித்குமார் மரணம் போலீஸ் லாக்அப் ஆர்ப்பாட்டம். ஒவ்வொரு கட்சியின் தேர்தல் வருகிறது, ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய இதை நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுகிற தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக செய்வாங்க. எல்லாரும் செய்யறது ஒண்ணுதான், அதை பத்தியும் ஒண்ணும் இல்லை. எல்லா கட்சிக்கும் இப்ப ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கட்சியை மக்களிடத்தை முன்னெடுத்து செல்லணும். அந்த ஒவ்வொரு ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையை தாங்களும் ஆதரிக்கணும் என்பதை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துறது. அந்த வகையில தான் விஜய் செஞ்சிருக்காரு. அதை பத்தி பெருசா வந்து விமர்சிக்கிறார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதிகமா விமர்சிக்கிறா எல்லாருமே. நீங்க உங்க கூட கூட்டணியில இருக்கீங்க, இது எப்படி பாக்குறீங்க? யாரு விஜய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பத்தி அதிகமா விமர்சிக்கிறார். ஏங்க, இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய கொள்கை, அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. இன்னும் அவர் எந்த கூட்டணியும் சேரல. சேர்ந்த பிறகுதான் நான் அதை பற்றி எல்லாம் கருத்து சொல்ல முடியும். எந்த கட்சியும் எல்லா கருத்தையும் சொல்றாங்க. இப்ப ஆளுங்கட்சியில இருக்க கூட்டணி கட்சி அதுல விமர்சனம் பண்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை விமர்சனம் பண்ணுது. அதனுடைய தலைவர், மாநில தலைவரே சண்முகமே விமர்சனம் பண்றாரு. இப்ப அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் தங்களை கட்சியில இதை தேர்தல் நோக்கி மக்களை போய் பார்க்கணும். மக்கள்கிட்ட போகும்போது எடுத்துட்டு என்ன நீங்களாம் அன்னைக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு கேட்பாங்கன்ற அடிப்படையில செய்வாங்க. ஆனா மதுரையை பொறுத்தளவுக்கு, மதுரையை பொறுத்தளவுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவுக்கும் சரி, நியாயத்தின் தீர்ப்பு பக்கம் தான் மக்கள் இருப்பாங்க. மதுரையில திமுக பொதுக்குழு மாநாடு நடத்துறாங்க, மாநாடு நடந்தது. சீமான் வந்து ஆடு மாடுகளோட மாநாடுங்கிறாரு. இப்ப அடுத்து தாவேகா கூட வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தான் மாநாடு நடத்த போறாங்க. மதுரை மையமா வைக்கிறதுக்கான காரணம் என்ன? மதுரை மண்ணு அப்படி மண்ணு. இந்த மண்ணுல மிதிச்சா வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. எல்லாருடைய நினைப்பு என்னன்னா, மதுரையில நடத்தினதை எதுவும் சோட போகல. மதுரைக்காரன் வந்து விவரமானவங்க, அவங்ககிட்ட போய் நம்முடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லணும். அதுவும் நம்மளுடைய திறமை, நம்முடைய மக்கள் செல்வாக்க, நம்ம கட்சியினுடைய தொண்டருடைய செல்வாக்க காமிக்கணும். ஒவ்வொரு கட்சியும் அவங்க செய்வது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் தான் அன்பு சீமான் ஆகட்டும், இன்னைக்கு தம்பி விஜய் ஆகட்டும், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துது. இப்போ நாங்கள் ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே நடத்தினோம். இப்போ வரப்போறாரு, மிகப்பெரிய வெள்ளத்தில், மக்கள் வெள்ளத்தில் மிதக்க போறாரு. ஆக இதெல்லாம் வந்து மக்களாக எழுச்சியாக வந்தால் தான் எந்த இதுவும் வெற்றி பெறும். அழைத்து வந்து கூட்டத்தை கொண்டாந்து கூட்டம் சேர்க்கிற காட்டிலையும் மக்கள் விரும்பி வரணும். மக்கள் விரும்பி மகிழ்ச்சியாக அந்த தலைவர்களுக்கு கையசைக்கணும், அவங்களுடைய வாழ்த்தை சொல்லணும், மகிழ்ச்சியை தெரிவிக்கணும். அதைத்தான் மக்கள் விரும்பும். தலைவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில இருந்து 8 to 9 தொகுதியை திமுக வந்து பிடிப்பதற்கான அமைச்சர் தலைமையில ஏற்பாடு நடக்குது. அதுலயும் மேற்கை இந்த வட்டம் கண்டிப்பா திமுக பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் அமைச்சர் தலைமையில நடந்துட்டு இருக்காங்க. சாத்தியக்கூறு நிச்சயமாக நாங்க 10 தொகுதி வெற்றி பெறுவது நிச்சயம். அதுதான் எங்களை பொறுத்தளவுக்கு. அமைச்சர் கருத்து அவர் கருத்தை சொல்லுவாரு. அவர் கட்சிக்காரங்கள வந்து மகிழ்ச்சி கருத அவர் மகிழ்ச்சி ஆகணும். அவங்க கட்சிக்காரங்க திமுக காரங்கள உற்சாகப்படுத்தணும், தேர்தலில் பணியை ஈடுபடுத்தணுன்றக்காக அவர் சொல்றது. இப்ப மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு அவருக்கு புதுசா அவருக்கு அந்த மாவட்டத்தோட இணைச்சிருக்காங்க. அதனால அந்த மாவட்டத்துடைய புதுசா பொறுப்பேற்றிருக்கனால அந்த அமைச்சர் வந்து ஏதாவது செய்யணும், மக்கள்கிட்ட ஏதாவது பேசணும். அப்ப நம்ம எதுக்கு போட்டிருக்காங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்களே உங்களை எதுக்கு சார் போட்டிருக்காங்கன்னு போது நாங்கள் இந்த தொகுதி ஜெயிக்கணும்ன்றது தான். இது எல்லார் கட்சியும் செய்யறதா, எல்லா தலைவரும் செய்யறது. அந்த வகையில் அவர் சொல்றாரு. அதை பத்தி அன்பு சொல்றதை பத்தியே ஒண்ணுமே இல்லை. இது அதிமுக கோட்டை, மேற்கு தொகுதி என்பது அதிமுக கோட்டை. காலங்காலமா அதிமுக தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. அந்த வகையில் தான் நான் இந்த 3 ஆண்டுகளாக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 3 முறை என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த முறையும் அதிமுக தான் வெற்றி பெறும், நாங்க தான் வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.